கவிதையே கவிதையே தெரியும் நீதானடி உனக்காகவே நான் மறுக்கின்றது இதன் சொல்ல துடிக்கின்ற ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வந்து ஒன்ஸ் வந்து ப்ரொவைல் வந்து பார்த்துருக்கேன். ப்ரொவைல் வந்து பார்த்தோம்னா சூப்பராக லவ் சாங் ஆகிட்டு சிம்பிளாக இந்த அடைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து எதிர்க்காது. அந்த லிங்க் பார்த்தா பெய்டாக வந்து கொடுத்துருப்பேன். எப்படி நீங்கள் வந்து பை வந்து பண்ணுறது லிங்க்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், வீடியோ லிங்க் ஷேர் பண்ணிவிட்டு நான் ப்ராஜெக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பை பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பேக் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தா டெமோக்கு ஒரு 3 லேயர் வந்து கொடுத்துருப்பேன். பிக் ஆட் பண்ணால் இப்போ வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தா கேர்ள் பிக்கு பாய் பிக்குன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் லேயர் வந்து கொடுத்துருப்பேன். எப்படி இதில் வந்து பிக் ரீப்ளேஸ் பண்ணால் எப்படி இது மாதிரி அவுட்புட் வந்து வராதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க இமேஜை இங்கே பார்த்தா இங்கே ஒரு 3 க்ரீன் கலர் லேயர் இருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஃபுல்லாகவே ஓகேங்களா இந்த எண்டு வரையுமே எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுற சொல்லிட்டு நான் டீட்டெயில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? டேட்டா லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்க பிக்கை சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இதே மாதிரி லைனாக இங்கே இருக்கிற லேயர் ஃபுல்லாக வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ளு பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 லேயர் வந்து க்ரீன் கலர் தான் இருக்கும். ஓகேங்களா? எப்படி பிக் ஆட் பண்ணி வந்து பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான். உங்கள்கிட்ட இருக்க பிக்கை வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. நான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுற பார்த்தா ஃபோட்டோ ரூம் ஆப். இந்த ஆப் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. இல்லை உங்கள்கிட்ட வேறு எதாவது ஆப் இருந்துச்சு அந்த ஆப்போட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்களா? இந்த கேர்ள்னு இருக்கிற லேயரை சூஸ் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் வந்து போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்லாம் இருக்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்குக்கான ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெஜிஸ்டர் ஒரு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணினா இப்போ வந்து பிக் வந்து இது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாய்க்கான பிக்கு சூஸ் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் போங்க. சேம் ஸ்டார்ட் டு ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கட் பண்ண பிக் வந்து அதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணல அந்த பிக் வந்து எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஃபோக்கஸை வந்து எடுத்துக்கும். ஏன்னா வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு கூட இமேஜ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எங்கே மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறது வந்து இருந்தால் உங்கள் சாய்ஸ் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னதுன்னா இது மாதிரி வந்து இமேஜ் எடிட் பண்ண சொல்ல இது மாதிரி வந்து இது மாதிரி கட் ஆகிறது இமேஜ் ரொம்பவே இது மாதிரி இருங்க எப்படி சொல்கிறது இது மாதிரி ஜூமில் இருந்துச்சுன்னா இங்கே இருக்குது பாருங்கள். எப்படி சொல்கிறதுனா இப்போ லேயர் சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எடிட் ஸ்பேஸ் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்க 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஷோ வர மாதிரி வந்து செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தோன்னா ரைட் சைட் டேப்பில் ஏறாக்கான பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற ஆப்ஷன் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பண்ண கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் வந்து பிடிச்சா ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? அங்கே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இங்கே கூட உங்களுக்கு வந்து பாய் கேர்ள்ஸ் சொல்லிட்டு லேயர் வந்துருக்கும். கரெக்டாக கலர் அண்ட் ஃபில் ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? டாடா பாய்.